நிக்கிதா, வெள்ள நிவாரணம் வழங்குவதில் தான் தற்பொழுது அரசு பாரபட்சம் காட்டுவதாக தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார். புயல், மழை மற்றும் வெள்ளம் மற்றும் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றுக்கரை ஓரமாக உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பெரும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் தான் தற்போது இந்த மக்கள் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது குறிப்பாக தமிழக அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் அண்ணா கிராம மாவட்டத்துக்கு உட்பட்ட 42 ஊராட்சிகளில் 30 ஊராட்சிகளுக்கு மட்டுமே அந்த நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. 12 ஊராட்சிகளுக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத்தை வழங்கப்படவில்லை. குறிப்பாக அதுக்கு என்ன காரணம் என்று தெரிவிக்கப்பட்டால், அவர்கள் அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆகவே அவர்களுக்கு இது கொடுக்கவில்லை என தற்பொழுது பொதுமக்களிடம் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக தற்பொழுது பண்ருட்டி கடலூர் சாலையில் பாலூர் அருகேல சாலை மறியலில் ஈடுபட்டு அவர்களை தற்பொழுது தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் அரசுக்கு கண்ட கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் தற்பொழுது புறக்கணிப்பு கொண்ட 12 ஊராட்சிகள் 11 ஊராட்சி மன்ற தலைவர்கள் அதிமுக சேர்ந்தவர்கள் என்றும் அரசு பாராஜம் காட்டுவது அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் அந்த இருக்கக்கூடிய தாசில்தார் ஆகியோர்களை முற்றுகையிட்டு தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.